ஹாய் ஐஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது மேகமலையில் தான் இருக்கும். ஸோ தேனியில் வந்து மேகமலையில் இருக்கும். ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி ஒன்று இருக்குது. வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ரோடு, இங்கே வந்து ரோட்டில் எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா வனவிலங்குகள் இருக்குது. சேஃபாக இருங்க அப்படின்னு வந்து போர்டு வந்து அங்கங்கே வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயாவது வண்டியை ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் நம்ம இங்கேருந்து இப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம் போல். ஸோ ஒரு இடமே வர வழியில் எங்கே பார்த்தாலுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைக் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தேயிலை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் தேயிலை இருக்குது. இப்போ நம்ம வர வழியில் கூட ஒரு 2 கிலோமீட்டர் கேப்பில் வந்து டிஸ்டன்ஸில் வந்து வனவிலங்குகள் இருக்குது. ஸோ வந்து சேஃபாக ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க, அந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்பப்போ பயமாக இருக்குது. ஆனால் நான் இது வரைக்குமே எந்த ஒரு விலங்கையுமே பார்க்கல. பட் இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து யானை புலி ஏதாவது ரோட்டில் வந்து நின்றுதுன்னா நம்மளால் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ஸோ இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டு அதை பார்த்து அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் வந்து சேஃபாக தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 350 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ நம்ம பைக்கு ஏதோ இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ நாம் எங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த பைக்கில் தான் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஓகேவா, என்னோடய பைக். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு பைக்கில் மட்டும் வந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காரில் வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு இங்கே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து நல்லாவே வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு சைலண்ட்டாக இருக்குது. வர வழியில் வந்து பெருசாக வண்டி, பைக்கு, கார் எதுவுமே பார்க்க முடியல. நான் வந்து கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பான வழியில் வந்துட்டோமா அப்படின்னு கூட அடிக்கடி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான ஒரு ரூட்டில் தான் வந்துட்டுருக்கோம். அது என்னன்னா, நம்ம வந்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஓகேவா, ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம கிளம்புனதுனால யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே ஆக்சுவலி. பட் அப்படி இருந்தும் கூட பெரிய அளவுக்குலாம் இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவை நம்மளால் வந்து வியூ பாயிண்ட் எல்லாம் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இன்னும் வந்து நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கேருந்து வந்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதான் உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, எஸ், ஃபைனலி நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து வியூ பாயிண்ட். ஓகேவா, இங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து இங்கே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து மேகத்தை வந்து பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து டிசம்பர் மந்த்து. இப்போவே நம்மளால் பக்கத்தில் பார்க்க முடியல. நான் வந்து பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம மகாராஜா மெட்டு அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து வியூ பாயிண்ட் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாம் வந்து இங்கே ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். ஸோ அங்கே தூரத்தில் ஒரு மேகம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. மேகம்லாம் என்ன பெருசாக பார்க்க முடியல. மேபி நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுனால பார்க்க முடியலன்னு தெரில. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து உட்காரதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மளுமே வந்து இங்கே தான் உட்காந்து இருக்கோம். இங்கே அப்படியே கிளி வந்து கத்துற சவுண்ட்லாம் கேட்டுன்னு இருக்குது.
கூலிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து வெயிலும் வந்து அடிக்கிறதுனால வந்து கிளைமேட் வந்து ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே தெரியுது, எல்லாமே நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி நம்ம வந்து மகாராஜா மெட்லேருந்து நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டைம் இல்லை, ரொம்பவே டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மகாராஜா மெட்லேருந்து நம்ம லீவ் ஆக போகிறோம். ஓகே, வியூ பாயிண்ட் எங்கே பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ முன்னாடி ஏதோ ஃபேக்ட்ரி இருந்த மாதிரி தோணுது. ஒரு 3 லைனாக வந்து வீடு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது வீடு தான், ஃபேக்ட்ரிலாம் கிடையாது. யா, இங்கே வந்து ஒரு ஷெட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதில் தான் வந்து டிக்கெட் கவுண்டர் மாதிரி ஒன்று ஒர்க் ஆகும். கைஸ், ஃபைனலி நம்ம வந்து மேகமலைக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஏன்னா டைம் இல்லை, இப்போவே டைம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்பி ஆகணும். கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.